டெல்லியிலேருந்து உங்களுக்கு கனெக்டட் ஃப்ளைட் இருக்குது, அப்படி இல்லைனா நீங்கள் டெல்லியவே சுற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ எந்த இடத்துல ஸ்டே பண்ணால் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஃபேமிலிக்கு, இல்லை பேச்சுலராக போயிருக்கீங்க, லேட் நைட்டில் உங்களுக்கு அடுத்த கனெக்டட் ஃப்ளைட் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த இடத்துலலாம் ஸ்டே பண்ணால் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும்ன்ற பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நம்மளோட டெல்லி சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd வீடியோ இது. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நீங்கள் ஃபேமிலியாக ஒரு டெல்லியை ஒரு 2 டேவோ 3 டேவோ சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டிய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரோல் பாக். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சேஃபான ஒரு பிளேஸு. நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு அந்த இடத்துல ரூம் வந்து புக் பண்ண முடியும். ரொம்ப ஒரு சைலண்ட்டான ஒரு பிளேஸு. சரவண பவன் மாதிரி நம்ம தமிழ் சவுத் இந்தியன் ஃபுட்டெல்லாம் நீங்கள் அங்கே நிறையா பார்க்க முடியும். ஸோ பக்கத்தில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மார்க்கெட் எல்லாமே இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப ஒரு சேஃபான ஒரு பிளேஸு. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா இந்த கரோல் பாக் வந்து நீங்கள் எடுத்துருங்க. கனெக்டட் ஃப்ளைட் இருக்குன்னா காலையில் விடிய கடையில் இருக்குது, இல்லை லேட் நைட்டில் இருக்குன்னா ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. நீங்கள் டெல்லியிலேருந்து சுற்றி பார்க்கணும் ஒரு பட்ஜெட்டில் அப்படின்னா, பட்ஜெட்டில் இல்லை, ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம்னா ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த கரோல் பாக் வந்து எப்படி வரணும் அப்படின்னா, நீங்கள் நியூ டெல்லி மெட்ரோலேருந்து கரோல் பாக் வந்து ப்ளூ லைனுக்கு வரணும். நியூ டெல்லி வந்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்து ராஜீவ் சவுக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஒரு ஸ்டாப்பு. அங்கேருந்து நீங்கள் ப்ளூ லைனுக்கு மாதிரி வந்து இந்த கரோல் பாக் வந்து போயிட முடியும். நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கீங்கன்னா ஆரஞ்சு லைன் எடுக்கணும். ஆரஞ்சு லைன் எடுத்து நியூ டெல்லி வரணும். நியூ டெல்லி வந்துட்டு எல்லோ லைன் எடுத்து ராஜீவ் சவுக்கில் போயிட்டு ப்ளூ லைன் எடுத்து இங்கே போகிற மாதிரி இருக்கும். இந்த லைன்லாம் உங்களுக்கு குழப்பம், பட் நான் அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கீங்க, இல்லை பேக் பண்ணிவிட்டு சோலோவாக வந்திருக்கீங்க அப்படின்னா பகர்கஞ்ச். இது வந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அங்கே தான் வந்திருப்பீங்க. அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக நேர் எதிராக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு ரூமை புக் பண்ணி அங்கேயே வந்து இருந்துக்கலாம். உங்களுக்கு கம்மியாக 800லேருந்து 1500க்குள்ளே ஏசி ரூம்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஒரு பட்ஜெட்டில் வர்றவங்களுக்கு அது ரொம்ப ஒரு சேஃபானது. நீங்கள் அதான் நியூ டெல்லி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எங்கேயுமே போக வேண்டாம். அது மாதிரி உங்களுக்கு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே தான் மெட்ரோவும் இருக்கும். நீங்கள் வந்து மச்சுனக்காட்டிலா இல்லை காஷ்மீர் கேட்டு இல்லை ஏர்போர்ட்டு போகணுன்னா கூட நீங்கள் இதில் ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது. ஏர்போர்ட்டு, மச்சுனக்காட்டிலா, ஐஎஸ்பிடி காஷ்மீரி கேட்டு. ஸோ அங்கே போயிட்டாலே நீங்கள் லைன் அடுத்தடுத்து வந்து மாறிக்கலாம். அதெல்லாம் போன வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ஸோ 3rd வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் நைட்டில் ஃப்ளைட் இருக்குது, இல்லை காலையில் ஏர்லி மார்னிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட் கிட்டே இருக்கக்கூடிய ஏரோசிட்டி அப்படின்னா மணிப்பால்பூர், இந்த 2 இடத்துல வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ஏரோசிட்டி வந்து ரொம்ப ஒரு லக்ஸரியான இடம், எல்லாமே உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். மணிப்பால்பூரில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட்டில் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் இங்கேருந்து ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸ்லேயே நியூ டெல்லி சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் ஏர்போர்ட்டு அந்த ஆரஞ்சு லைன் எடுத்து ஈஸியாக வந்து போயிட முடியும். ஸோ ஏர்போர்ட்டும் உங்களுக்கு கிட்டத்திலே தான் இருக்கும். நீங்கள் காலையில் ஃப்ளைட்னாலும் சரி, இல்லை மிட் நைட்னாலும் சரி, நீங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணி ஈஸியாக வந்து போயிட முடியும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த 3 பிளேஸு. ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரோல் பாக், இது வந்து ப்ளூ லைன் எடுத்து வர்ற மாதிரி இருக்கணும். அதாவது ஆரஞ்சு லைன், ஏர்போர்ட்லேருந்து ஆரஞ்சு லைன் எடுத்து நியூ டெல்லி வந்து நியூ டெல்லியிலேருந்து எல்லோ எடுத்து ராஜீவ் சவுக்கு போய் அங்கேருந்து நீங்கள் மாறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகர்கஞ்ச். இது வந்து நீங்கள் எங்கேயுமே போவேணாம், ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அப்படியே ஆப்போசிட் வர போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பட்ஜெட்லேயே ஃப்ரெண்ட்லியாக கிடச்சிரும். ஸோ இது வந்து ஃபேமிலிக்கு, ஏன்னா இது ரொம்ப ஒரு குறுகலாக ரொம்ப ஒரு க்ரௌடாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த ஏரோசிட்டி சம்திங் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கிட்டே தான், நீங்கள் டாக்ஸிலேயே ஈஸியாக வந்து வந்துட முடியும். ஸோ இந்த 3 பிளேஸ் ரொம்ப ஒரு சேஃபான பிளேஸு. நேரில் போய் புக் பண்ணுறதை விட ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. Booking.comல எது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்து, ஸோ அதில் நான் சொன்ன அந்த 3 இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டு போயிருங்க. மேபி ஏன்னா அங்கே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதுவும் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா அட்வான்ஸாக நீங்கள் புக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஒரு சேஃபான விஷயம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா பாய் பாய்.